வணக்கம் இந்தியா. டுடே நமது சந்தைகள் லோவராக முடிவடைந்திருக்கிறது. நேற்றினுடைய ப்ளஸ்ஸிலிருந்து இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகி முடிவடைந்திருக்கிறதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ரிவர்ஸ் ஆனது, வீக்னஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அண்டு கன்சர்ன் ஓவர் இந்தியாஸ் லேக் ஆஃப் கிளியர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளே. இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 67 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆகி ஸ்லிப் இன்டு இன்ட்ராடே லோ பார்த்தோன்னா 23,151.50. பட் ஒரு எகெயின் இன்றைக்கும் ஒரு சேஞ்ச் ரெக்கவரி டியூரிங் த செகண்ட் ஆஃப் செஷன் வந்தது. கிட்டத்தட்ட ரீபவுண்டிங் பார்த்திங்கன்னா 250 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கிறது ஃப்ரம் த டேஸ் லோ அண்ட் ப்ரீஃப்லி மூவிங் above 23,400 மார்க். டிஸ்பைட் த ரெக்கவரி, the benchmark settled in the negative territory. Closing bell Nifty 50 ஒரு 87 புள்ளிகள் குறைந்து 23,396.20 முடிவடைந்திருக்கிறது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பிராடர் மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டி ஒரு ஷார்ப் ரெக்கவரி ஃப்ரம் இன்ட்ராடே லோ 0.88% ஹையர். ஸோ அதுதான் செகண்ட் கன்ஸ்டிடியூட்டிவ் செஷனாக ஏறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதுதான் மார்க்கெட்டினுடைய ஃபியர் காஜுமோ இல்லையா, அது இன்றைக்கி 6% ஏறி இருக்கு. ஸோ அதனால் 16.28 இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் கீ கன்சர்ன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், பட் க்ரூட் ஃபியூச்சர் எகெயின் $97 பெர் பேரலாக உயர்ந்திருக்கிறது. மூன்றாவது நாளாக இந்த ஏற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ த அன்சர்டனிட்டிஸ் அரவுண்டிங் US-ஈரான் பீஸ் நெகோசியேஷன், அதேமாரி மறுபடியும் ஒரு புது விதமான ஒரு டென்ஷன் இந்த மிடில் ஈஸ்ட்டு. இது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் ப்ரீமியம் இன் ஆயில் மார்க்கெட்டில் பார்க்க முடிகிறது. 11 துறைகளில் 6 துறைகள் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சிருக்கு. ஹவெவர் இந்த வீக்னஸ் இன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிராடர் மார்க்கெட்டை பிடிச்சி எழுதுறதுக்கு முக்கிய காரணம் PSU பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கானர். மறுபுறம் ஐடி, ரியாலிட்டி அண்ட் FMCG ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியடைந்த துறைகள். அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மேக்ஸ் ஹெல்த் கேர், தென் ICICI பேங்க், SBI பேங்க், இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் கம்ப்ளீட் ஐடி பேக், TCS, டெக் மஹேந்திரா, HL டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் 5%க்கு மேலே இன்றைக்கி வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இவ்வளோ அட்வான்சஸ் 1134, டிக்ளைன்ஸ் 1776. ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய பிரெத் டுடே ஸோ எண்டிங் வித் லோவர். ஸோ அதேமாரி 81 பங்குகள் 52 வீக் லோ, 81 பங்குகள் 52 வீக் ஹை, 61 பங்குகள் 52 வீக் லோ, 106 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 111 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. மேலும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்னால சந்தைகளை நிறுத்தி வைக்க சௌரியமாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் தங்கம் 1447 ரூபாய் குறைந்து 1,54,000, வெள்ளி 1207 ரூபாய் குறைந்து 2,65,000, க்ரூட் ஆயில் 221 ரூபாய் அதிகரித்து 9,171 மணிமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ரிலையன்ஸ், பதஞ்சலி அண்ட் சன் ஃபார்மா இது 3 நடந்துள்ளது. ஸோ ஹெவி செல்லிங் ஆன் த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இஸ் அ கீ ட்ரிகர் டு த மார்க்கெட் இன்னைக்கு. மேலும் இன்றைய தினம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் above average, சக்கப்போடு வால்யூம் கிட்டத்தட்ட 2 times of the normal average. நிஃப்டி ஃபியூச்சரும் above average அரௌண்ட் 85 lakhs நடந்திருக்கு. சந்தைகளை பொறுத்தவரை ஹை வாலட்டைல் மூவ் இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த ஈரான் யூஎஸ்னுடைய பீஸ் டிஸ்கஷனுடைய அதுக்கு தகுந்தாற்போல் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்குது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.